Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் அவியல் எப்படி செய்கிறதுன்றது தான். இந்த வெண்டைக்காய் அவியல் செய்கிறதுக்கு நம்ம தயிர் எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல. நல்லா டேங்கியாகவும் ரொம்ப ஜூஸியாகவும் சூப்பராகவும் இருக்கக்கூடிய இந்த ரெசிபி எல்லா விதமான ரெசிபீஸ்க்குமே சைட் டிஷ்ஷாக செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரசம் சாதம், மொச்சக்கொட்டை குழம்பு, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, இந்த மாதிரி எல்லா விதமான ரெசிபீஸ்க்குமே இது சூப்பரான சைட் டிஷ். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை இந்த விதை தெரிகிற மாதிரி நடுவுலையும் வகுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை அப்படியே முழுசாக குண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போது இந்த வெண்டைக்காயில் அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லைம்னஸ் போகிற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கணும். இந்த ஸ்லைம்னஸ் போகிறதுக்கு ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நம்ம இப்போது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா வெண்டைக்காயில் இருக்க அந்த குழகுழப்பு தன்மை நம்ம மூடி போட்டு குக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் இந்த குழகுழப்பு தன்மை போகிற வரைக்குமே நம்ம மூடி போட்டு குக் பண்ணாமல் ஓப்பன் குக் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்லைம்னஸ்லாம் போயிடுச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லைம்னஸ்லாம் போனதுக்கப்புறமா புளி கரைசல் இருக்குது இல்லையா, அதை ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட புளி பேஸ்ட் இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் புளி கரைசலே 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. புளியை நல்லா ஊற வச்சு வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த புளி தண்ணியோட இந்த வெண்டைக்காவை நல்லா கொதிக்க வைக்கணும். இதை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா வெண்டைக்காவும் இந்த புளியும் நல்லா பைண்ட் ஆகி வந்துடும். புளியோட டேஸ்ட் எல்லாமே வெண்டைக்காயில் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளோட டேமரிண்ட் வாட்டர் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகியிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு விழுது அரைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 கிராம் வெண்டைக்காவுக்கு இந்த 2 மிளகாய் கரெக்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா கொரன்னு இருந்ததுனா தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச இந்த விழுதை இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இருக்கும்போது ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இந்த மஞ்சள் தூள், மிளகாய், இதோட ரா ஸ்மெல்லாம் போகணும். இதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் கண்டிப்பாக லோ மீடியம் ஃப்ளேமில் எடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே ஓப்பன் பாட்லேயே குக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த வெண்டைக்காய் அவியல் சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ பார்த்திங்களா, நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா தேங்காய் விழுது, அதெல்லாம் நல்லா குக் ஆகி மஞ்சள் தூள், மிளகாய் இதிலேருந்து வர ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. அதே சமயம் நம்மளோட வெண்டைக்காயிலையும் அந்த மாய்ஸ்சர் எதுவுமே இல்லை. இது பர்ஃபெக்டான சமயம். இந்த சமயத்தில் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஏற்கனவே வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக அப்படின்ற ரெசிப்பியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அவியல் ரெசிபிக்கு என்னென்ன குழம்பெல்லாம் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத மேலே உள்ள ஐகார்ட்லேயும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.